காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய திருமறையின் தியானத்தின் தலைப்பு திருமணம் அன்பின் நீடித்த வாழ்வு. மேரேஜ் லாஸ்டிங் லைஃப் ஆஃப் லவ். ஆதார வசனம் எபிரேயர் 13:4. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமாயும் இருப்பதாக. Hebrews chapter 13:4. Marriage should be honored by all and the marriage bed kept pure. இந்த தியான பகுதி எபிரேயர் 13வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமாயும் இருப்பதாக. வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. திருமணம் அன்பின் நீடித்த வாழ்வு. திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதிக்க வேண்டும் என்று இந்த நாளின் கருப்பொருளாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். திருமணம் ஆதியில் ஆண்டவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சமூக ஏற்பாடு. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து திருமணத்தை மேலும் புனிதப்படுத்தினார். ஆகவேதான் கானா ஒரு கல்யாணத்தில் பங்கேற்று தனது முதல் புதுமையை, அற்புதத்தை அங்கே செய்தார். கிறிஸ்தவ விசுவாசிகள் திருமணத்தில் இணையும் போது அவர்களது குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமாக, ஒரு பரிசுத்த குடும்பமாக, திருத்துவ தேவனின் குடும்பமாகிறது. திருமண வாழ்வு தெவிட்டாத இன்ப வாழ்க்கையாக நின்று நிலவ வேண்டுமானால் அன்பு அடித்தளமாய இருக்க வேண்டும். குடும்பத்தில் இந்த அன்பு தேவனின் அன்பை பிரதிபலிக்கும் கண்ணாடி. இயேசு கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையே நிலவும் அன்பு போன்றது திருமண உறவு.
இல்லற வாழ்வில் நீடித்த மகிழ்ச்சிக்கு கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு எல்லாவற்றிலும் ஒன்றிணைந்து வாழ்வதில்தான் கிடைக்கும். ஏன் திருமணத்தை உயர்வாக மதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். திருமணம் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. திருமணத்தில் கணவன் மனைவி ஆகிய இருவரையும் ஒன்றாக இணைக்கிறவர் நமது ஆண்டவரே. இதற்கு ஆண்டவரே சாட்சியிடுகிறார். புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்திருப்பார், இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று ஆதியாகமம் 2:24 நாம் படிக்கிறோம். தன் இள வயதின் மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது, மன முறிவை வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மல்கிய 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 14-15. பரிசுத்தமான சந்ததியை உருவாக்க ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு திருமணம் என்று 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் வசனம் 14 படிக்கிறோம். ஏனெனில் நீங்கள் உங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பரிசுத்த மக்கள். பொய்யர்கள் திருமணத்தை தடை செய்கிறார்கள், அதாவது கே அண்ட் லெஸ்பியன் என்று 1 தீமோத்தேயு 4:3 படிக்கிறோம். திருமணம் இறைவனின் திருத்திட்டம். ஆகவே நாம் திருமணத்தை உயர்வாக மதிக்க இந்த காலைவேளையிலே ஞாபகப்படுத்தப்படுகிறோம். திருமணம் அன்பின் நீடித்த வாழ்வுக்கு அடித்தளமாக இன்று நாம் வாசிக்க கேட்ட எபிரேய பகுதியாகிய எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே 3 படிநிலைகளை முன்வைக்கிறார். முதலாவது படிநிலை, மணவரை மாசுறாமல் இருக்க வேண்டும். மேரேஜ் பெட் பி கெப்ட் அன்டிஃபைல்ட். எபிரேயர் 13 வசனம் 4 சொல்லுகிறது, விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமாயும் இருப்பதாக என்று படிக்கிறோம். திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். மணவரை படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும். விபசாரத்தில் ஈடுபடுவோரும் தேவனுடைய தீர்ப்புக்கு ஆளாவர். மணவரையை மாசுபடுத்துவோர், விபச்சாரத்தில் ஈடுபடுவோர், தகாத பால் உறவு கொள்வோர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவர்கள் என்று 1 கொரிந்தியர் 6:9 படிக்கிறோம். கூடா ஒழுக்கத்தில் ஈடுபடுவோர், ஒழுக்கக்கேடாக நடப்போர் கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் உரிய ராஜ்யத்தில் உரிமை பேறு அடைய மாட்டார்கள் என்று எபேசியர் 5:5 படிக்க முடிகிறது. விபச்சாரக்காரர் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று படிக்கிறோம். மட்டுமல்ல, மணவரை தூய்மையானது, எனவே வேசித்தனம் இராதபடி கூடி வாழுங்கள். மன வாழ்க்கைக்குரிய உரிமையை உறவை ஒருவருக்கொரு மறுக்காதீர்கள் என்று 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே படிக்கிறோம். எனவே கூடா ஒழுக்க இறையரசுக்கு நம்மை அந்நியமாக்குகிறது. கூடும் ஒழுக்கம் அன்பின் நீடித்த வாழ்வுக்கு வழிவகுக்கிறது. 2வது படிநிலை என்னவென்றால், பண ஆசை கூடாது என்று படிக்கிறோம். எபிரேயர் 13 வசனம் 5 படித்தோம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டு பி ஃப்ரீ ஃப்ரம் லவ் ஆஃப் மணி. பண ஆசைக்கு விலகி வாழுங்கள், உள்ளதே போதும் என்றிருங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இன்றைய சமூகம் இருப்பவற்றில் திருப்தி காணாமல் பேராசை மிக்க சமூகமாக மாறிவிட்டது. பண ஆசை மனிதனை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. 1 தீமோத்தேயு 6:9 படிக்கிறோம். நிலையில்லா செல்வத்தில் நம்பிக்கை வைக்காமல் நிறை வாழ்வை தரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 6:17 படிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் பேராசை கொண்டவரோடும் சேரக்கூடாது என்று 2 தீமோத்தேயு 3:2 சொல்லியிருக்கிறார். எல்லா சூழலிலும் மன நிறைவோடு இருக்க வேண்டும் என்று பிலிப்பியர் 4:11 படிக்கிறோம். அனனியா சப்பீரா தம்பதியரின் பேராசை அழிவை கொடுத்தது. ஆகவே குடும்ப உறவில், பொறுப்பில், பணத்தில் பேராசை கொள்ளாமல் இருப்பவற்றில் திருப்தியாக வாழ்வதே நீடித்த வாழ்வுக்கு வழி வகுக்கும். 3வதாக, அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள். Do not neglect to show hospitality to strangers. எபிரேயர் 13:2 நாம் படித்தோம், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு என்று நாம் படித்தோம். அருமையானவர்களே, அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப நாம் மறக்கக்கூடாது. இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தங்களை அறியாமலே தேவதூதர்களை மகிழ்ச்சி படுத்தியதுண்டு. இன்று குடும்பங்கள் நான் எனது என்ற குறுகிய வட்டத்தை போட்டு உதவவோ உபசரிப்பதற்கோ முன் வருவதில்லை. குடும்பம் உறவுகளின் சங்கமம். அருமையானவர்களே, ஆபிரகாம்
சாராள் தம்பதியினர் தேவ தூதர்களை உபசரித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று ஆதியாகமம் 18:13 நாம் படிக்க முடிகிறது. கிதியோன் தேவதூதரை உபசரித்ததால் கோலை பராக்கிரமசாலியாய் மீதியானியர்களை வீழ்த்தினார் என்று நாம் படிக்கிறோம். மனோவா தம்பதியினர் தேவதூதரை உபசரித்ததால் இஸ்ரவேலரை விடுவிக்கும்படி சிம்சோன் என்ற நியாயாதிபதியை தேவன் எழுப்பினார். யோபு பக்தன் வழிப்போக்கனுக்கு வாயிலை திறந்து விட்டேன் என்று யோபு 31:3 படிக்கிறோம். வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களுடைய உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். ரோமர் 12:13 படிக்கிறோம். நம்முடைய அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இது நாம் நிறைவாக வாசிக்க கேட்டோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நிச்சயமாகவே அவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். சமர்ப்பித்து ஜெபிப்போமா. நல்ல கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் வேதத்தின் ஆழமான பொக்கிஷங்களை எங்களுக்கு திறந்து காண்பிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். திருமணம் என்பது அன்பின் நீடித்த வாழ்வு. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமாயும் இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஸ்தோத்திரம். ஞாபகப்படுத்தி வேதத்தின் ஆதாரங்கள் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மனவரை மாசுறாமல் இருக்க வேண்டும். நாங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அந்நியரை உபசரிக்க மறக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். கோடி ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழும்போது ஊழியக்காரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை நாங்கள் உபசரிப்பதனால் நாங்கள் ஆண்டவரே தேவதூதர்களையும் நாங்கள் உபசரிக்க முடியும் என்று சொல்லி இதன் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று சொல்லி நாங்கள் எண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டுள்ளோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறபடியால் நன்றி. திருமண வாழ்வை நீர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறபடியால் நன்றி. நல்ல சுகபோகமான வாழ்க்கை, ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தர் உதவி செய்யும். எல்லா துதிகன மகிமை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். எனக்கு
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.